இன்றைய தியானம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நீதிமொழிகள் 25:25. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சாலமோன் ஞானி எழுதி வைத்ததான இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தில் அநேக நன்மைகள், அநேக ஆலோசனைகள், அநேக கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாய் கடைபிடித்து வாழும் பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் தருவார்னு மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். குறிப்பாக இந்த வசனத்தில் தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் எழுதி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு என்ன நற்செய்தி இன்னைக்கு வரும் அப்படின்னு நீங்கள் காத்துட்ருக்கலாம். இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தராரு. நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் ஆகார் எப்படி அழுது கொண்டிருந்தாலோ அதுபோல நீங்கள் ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? உங்களுக்கு நற்செய்தியை கொடுக்கிறாரு. அந்த ஆதியாகமம் 21:16-19 வரைக்கும் உள்ள வசனத்தை படிங்க. அதுபோல் இன்னைக்கு நானும் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பிரியமானவர்களே, என்ன நடந்ததுன்னா, ஆபிரகாம் அதிகாலையில் எழும்பி அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து கொடுத்து ஆகாருடைய தோள் மேலே வச்சு பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிட்டான். அவள் புறப்பட்டு போகிறா. பெயர்சபாவின் வனாந்திரத்தில் அலைஞ்சு திரிஞ்சான்னு நம்ம படிக்கிறோம் 14ஆம் வசனத்தில். துருத்தியில் இருக்கிற தண்ணி கம்ப்ளீட்டாக செலவழிஞ்சு போச்சு. அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, தண்ணி இல்லாமல் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்காந்து சத்தம் விட்டு அழறா. தேவன் இவ அழுதா பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். தண்ணி இல்லாமல் பிள்ளை அழற சத்தத்தை கேட்டார். தாய் அதுக்காக அழற சத்தத்தை கேட்டார். உடனே தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிடுறான். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். இதுதாங்க நீதிமொழி 25:25 நம்ம படித்த வார்த்தை. அவளுடைய இருதயம் எந்த அளவு குளிர்ந்திருக்கும்னு சொன்னால், அதாவது தான் பிள்ளை செத்துரும், அவ்வளோதான், இதுக்கு மிஞ்சி லைஃப் இல்லைன்ற நேரத்தில் கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்கிறாரு. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார்னு சொல்கிறாரு. நீ எழும்பு, பிள்ளையை எடுத்துக்கிட்டு கையினால் பிடிச்சிட்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பவும் பாருங்க, அவள் ஒரு தண்ணீர் துறவை பார்க்குறா. போய் துருத்தியில் தண்ணீரை நிரப்பிக்கிறா, பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று பார்க்குறோம். நீங்களும் நானும் இருதயத்தில் வியாகுலத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கூட காணப்படலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய தாகம் தீர்க்கும் ஜீவநதியாக இருக்கிறார். எப்படி ஆகார வனாந்திரத்தில் பார்த்தாரோ, பிள்ளை சாகாதபடிக்கு பிள்ளைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரோ, அதே போல இந்த காலையிலே என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுக்கும் பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். அது விடாய்த்த உங்கள் ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாய் கர்த்தர் இந்த நாளை கொடுத்துட்டாரு. சங்கீதம் 42:1-2 சங்கீதக்காரன் எழுதுகிறார் இல்லையா, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதக்காரனாகி தாவீதை போல நீங்கள் கதறீங்களா? தேவனாகிய கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்குறார்.
என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இதுதான் தாவீதுடைய ஏக்கம், குமுறல். உங்க குமுறலையும் கர்த்தர் கேட்டு இன்னைக்கு ஆசீர்வதிப்பேன்றார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். நீதிமொழிகள் 25:25 படி இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமான நற்செய்தி கொடுக்கிறதுக்காக நன்றி. ஆகார் சம்பவத்தின் மூலமாக ஆகாருடைய பிள்ளையையும் கர்த்தர் ஆசீர்வதித்தது போல என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை கொடுத்து, சங்கீதம் 42:1-2 நாங்கள் வாசித்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல அவருடைய ஆத்துமா உம்மை நோக்கி கெஞ்சி கதறுதே, அவங்கள நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.